கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிரதீப் ஆண்டனி பிக் பாஸில் ரெட் கார்டு வாங்கினா நம்ம பிரதீப் ஆண்டனிக்கு இப்போது நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சிங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட ஆமாம், யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்கும்ல, அதுக்கு தான் பொண்ணு யார் என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்குற டிஆர்பி நம்புகிறேன், வாங்க சால்வ் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் டெய்லி தேடப்பட்டு இருக்கும் நபரில் அவருமே ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருக்காரு. எல்லாரோட சர்ச்சஸ்லையுமே கண்டிப்பாக அவர் இருந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் பிரதீப் ஆண்டனிக்கு எப்போ தான் கல்யாணம், ஏன்னா வந்து ரொம்ப வயசாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சோம், அவரும் நினச்சாரு. பட் இருந்தாலும் கூட எப்பா எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, அது நேற்று தான் அப்படின்னு சொல்லி திடீர்னு என்ன பண்ணாருன்னா ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாரு. ஆமாம், இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, யார் இவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனால் தான் தெரிஞ்சிருக்கு அவரோட சோஷியல் மீடியாவில் எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அந்த பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ரெட் கார்டு கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, கேர்ள்ஸ் கேங் கூட. ஸோ அந்த ரெட் கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் சமயத்தில் அப்பயுமே அந்த பெண்ணை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இல்லாமல் யுகேந்திரன் சாரோட வீட்டில் போய் எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் அந்த பெண்ணை பார்க்க முடிஞ்சது. அவங்க கூட தனியாக பர்சனலாக கோவாக்குமே அவர் வந்து போயிருந்தார் இல்லையா, அங்கே ஃபோட்டோஸ்லையுமே வந்து அந்த லேடி வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப காலமாக இவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறாங்க போல இருக்குது. இப்போ சமீபத்தில் வீட்டில் இருக்க எல்லாரோட ஃபங்க்ஷனுமே முடிஞ்சதுக்கப்புறமே பிரதீப் ஆண்டனிக்குமே இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள்லாம் கம்மிட்டாக போயிட்டுருக்காரு அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் இருக்கும் சமயத்தில் இது ஓகே, இது வந்து கரெக்டான செட்டில்டான டைமு. ஸோ அதனால் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் மேரேஜ் வந்து நடக்க போது. இப்போ என்கேஜ்மெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ என்கேஜ்மெண்ட் பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வருகையிலோடு இல்லாமல் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக அவங்க மொட்டை மாடியிலே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு முடிச்சிருக்காங்க. பட் மேரேஜ் கண்டிப்பாக பெரிய அளவில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்க்காத நம்ப முடியாத நிறைய கெஸ்டஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பொண்ணோட பேர் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல, கூடிய சீக்கிரம் பிரதீப் ஆண்டனி ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேட்மேன் ரவீந்திரன். எஸ், கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவிலும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஸோ சமீபத்தில் என்ன இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பிரதீப் ரங்கநாதன் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்காரு. அது கீழே பார்க்கும்போது எஸ் இட்ஸ் டிராகன் அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ டிராகன்ன்ற படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த படத்தில் நம்மளோட சின்ன ஒரு கெஸ்ட் ரோலையும் சரி ஒரு பெரிய ரோலையும் சரி நம்மளோட ரவீந்திரன் சார் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலமாக ஒரு ப்ரொடியூசர் ரேஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்க போகிறாரு, அதுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு கிட்ட வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த டிராகன் டீமோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவர் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதான் என்னோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், நான் நடிக்க போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து பெரிய படத்தில் நடிப்பேன், ஸோ பெரிய ஹீரோவும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.